கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக இந்த உலகமே ஒரு மிகப்பெரும் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் பிரச்சனையில் உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் சம்பந்தமாக நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதுவரை கண்ணுக்கு தென்படலை. விலையும் ஏறலை, பெட்ரோல் பங்க்கில் கிடைத்து கொண்டும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த போர் தொடர்ந்தால் அது நிச்சயமாக நம்மை பாதிக்கும். இந்த கட்டுரை அல் ஜசீராவில் வந்தது. இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாட்டிலும், முக்கியமாக தெற்காசியா மற்றும் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் என்ன நடக்கிறது இந்த போர்னால, முக்கியமாக இந்த பெட்ரோல் டீசல் சம்பந்தமாக அப்படிங்கிறது கொஞ்சம் இன்டெப்த்தாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அதில் முதலாவதாக இலங்கை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ரேஷன் சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறது. டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் வந்துடுறேன். என்னென்ன மாதிரியாக யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்ட்டு கியூஆர் கோட் பேஸ்டு சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வாரம் ஒருவர் எவ்வளவு லிட்டர் எண்ணத்தை வாங்கலாம் அப்படிங்கிறத. மோட்டார் பைக் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 8 லிட்டர் பெட்ரோல். இங்கே டுக்னா ஆட்டோ 3 வீலர் வச்சுருந்தீங்கன்னா 20 லிட்டர் பெட்ரோல். இது ஒரு வாரத்துக்கு. அவ்வளோதான் நீங்கள் வாங்கிக்க முடியும். அது தீர்ந்து போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அல்லது யாராவது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டேருந்து கடன் வாங்கணும். கார் வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வாரத்துக்கு 25 லிட்டர் பெட்ரோல் மட்டும்தான். பஸ் என்றால் 100 லிட்டர் டீசல், லாரி என்றால் 200 லிட்டர் டீசல். இவ்வளோதான் உங்களுக்கு இப்போ ரேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் செய்தாகணும். திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். 8 லிட்டர் பெட்ரோல் மோட்டார் பைக்குக்கு ஒரு வாரத்துக்கு, 20 லிட்டர் பெட்ரோல் ஆட்டோவுக்கு, 25 லிட்டர் பெட்ரோல் காருக்கு, 100 லிட்டர் டீசல் பஸ்ஸுக்கு, 200 லிட்டர் டீசல் லாரிக்கு. முன்னெல்லாம் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் சப்ளை கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக கப்பல்கள் வர முடியாமல் போன காரணத்தினால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. எப்படி இந்தியா இருக்கோ அதே மாதிரியான நிலையில் தான் ஸ்ரீலங்காவும் இருக்குது. 60% இம்போர்ட் அவங்க வெளிநாடுகளிலிருந்து வருகிறது. அவை அனைத்தும் ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக வருகின்றன. இந்தியாவிலலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் ஸ்ரீலங்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு மாதத்துக்கான தேவை தான் மேக்ஸிமம் அவங்களால வச்சுக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜே இருக்குது. ப்ரைஸையும் அவங்க 33% அதிகப்படுத்தியிருக்காங்க. பெட்ரோலோடைய ப்ரைஸையும் டீசலோட ப்ரைஸையும் கடந்த ஒரு மாதத்தில் 33% அதிகப்படுத்தியிருக்காங்க. 100 ரூபா இருந்தது 133 ரூபா. நான் 100 ரூபா இல்லை, நான் 100 ரூபா இருந்தால் 133 ரூபா அப்படின்னு உங்களுக்கு கணக்குக்காக சொல்கிறேன். நம்ம ஊரில் 2 ரூபாயிலேருந்து 5 ரூபா ஏற்றினாலே நம்ம குறவலையை பிடிக்கிற நிலையில் இருப்போம். ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை எண்ணெய் காரணமாக உங்களுக்கு என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த எண்ணெய் இறுதியாக அவங்களுக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் ஒன்று கிடச்சிருக்கு. அது கடைசியாக வருவோம். ஓகே, கொஞ்சம் டெம்பரரி ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரெண்டாவது பிரச்சனை அவங்களுக்கு உரம். ஏன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான யூரியா, அவங்களுக்கு தேவையான யூரியா முழுமையுமே, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தேவையான இல்லை, உலகத்தின் பாதி தேவை யூரியா இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக தான் வருது. இது சரியாக கிடைக்கலன்னா ஆசியா முழுக்கவே உணவுப் பொருளின் விலை கண்ணா பின்னான அதிகரிக்கும் என்று கருத்து நிலவுகிறது. நிபுணர்கள் அதை தான் சொல்கிறாங்க. அது மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. கியல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த வேர்ல்டு எக்கானமி அப்படிங்கிறவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா, இலங்கையுடைய உணவின் பொருள் 15% அதிகரிக்கும். ஏன்னா எண்ணெய் தட்டுப்பாடு ஒன்று, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கோஸ் அப். ரெண்டாவது யூரியா தட்டுப்பாடு வந்தால் உற்பத்தியே குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் அதையும் இம்போர்ட் பண்ணணும். உற்பத்தி குறைஞ்சா பிற நாடுகளிடமிருந்து நீங்கள் இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு. இப்போ தான் அவங்க கடந்த சில ஆண்டுகளாகத்தான் அவங்களுடைய பொருளாதார கிரைசிஸ்லேருந்து அவங்க மீண்டு வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அப்ரைசிங் ஒன்று, இளைஞர்கள் கொதித்து எழ வேண்டிய ஒரு நிலை அங்கே வந்தது. அவங்களுடைய எக்கானமி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. அந்த கொலாப்ஸ் பல காரணங்களால், குண்டுவெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது, டூரிசம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது, கோவிட் வந்தது, அது இன்னும் அதிகமாக டூரிசத்தை குலைத்தது, எக்ஸ்போர்ட்டை அடிச்சுது. அது எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க கம்ப்ளீட்டாக நாட்டின் பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகி மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் வீதிக்கு அப்போ
அவருடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து கோத்தபாயா ராஜபக்ஷ. அவர் நாட்டை விட்டு பயந்து ஓடி போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதெல்லாமே வந்து 2022 நடந்தது. 2024 ஒரு தேர்தல் நடந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பு அதிபராக அவர் பதவி வகித்தார். அதுக்கு பிறகு 2024 தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் இடதுசாரிகள் ஜெயித்தார்கள். இந்த தேர்தல் ஜெயித்ததுக்கு பிறகு பொருளாதாரத்தில் படிப்படியாக மாற்றம் வந்தது. அது வந்து அனுரா திசாநாயக்கா பிரசிடெண்ட்டாக ஆனதற்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் பொழுதே சில பாசிட்டிவ் மாற்றங்கள் வந்தன. அது இன்னும் மேற்கொண்டு அதையெல்லாம் நிகழ்த்தப்பட்டது. இப்போ வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்குது, ஆனால் வாங்கிறதுக்கு என்ன கிடைக்கல. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ இலங்கைங்கிறது அந்த லோ இன்கம் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய அந்த நாட்டில் இதனால் வந்து ரொம்ப கடினமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கருத்தும். இதில் இப்போ அவங்க 33% ப்ரைஸ் ஏற்றியே கூட அவங்களுடைய மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நலிந்த ஜெயதிசா அப்படிங்கிற மினிஸ்டர், இது இருந்துமே கூட நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு $63 மில்லியன் லாஸ் இருக்குது எங்களுக்கு. இந்த எண்ணெயை நாங்கள் வாங்குகிற விலையிலேருந்து நாங்கள் விற்கிற விலையை எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு $63 மில்லியன் லாஸ் ஒவ்வொரு மாதமும் வருது. $63 மில்லியன். இப்போ இலங்கை மாதிரியான ஒரு நாட்டுக்கு அது ஒரு பெரிய பணம் அது. ஆனால் நாங்கள் வந்து இந்த குறைந்த விலைக்கு இதை கொடுப்பதற்கான காரணம் என்னென்னா, இந்த $63 மில்லியன் நாங்கள் ஈடுகட்டணும்னா பெட்ரோல் விலையை இன்னும் ஏற்றணும், பெட்ரோல் டீசல் விலையை. அப்போ மக்கள் வந்து வீதிக்கு வந்துடுவாங்க. இப்போவே 33% இன்க்ரீஸ் பண்ணதுக்கே அவங்க தெருவில் இறங்கி போராடலை. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அது ஒன்று தான். கொஞ்சம் சின்ன நாடு, கிட்டத்தட்ட 100% படிப்பறிவு எழுத்தறிவு உள்ள நாடு. அவங்க உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அது புரியுது. ஏன்னா இது வந்து இந்த அரசனால பிரச்சனை இல்லைங்க, அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து அவர்களால் புரிஞ்சிக்க முடியுது. முடிவு வந்து உங்கள் கையில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ இந்த ஃபியூவல் ரேஷனிங்கை தவிர இன்னொன்று நம்ம ஏற்கனவே முன்னாடியே இதை பற்றி பேசும்போது சொன்னோம். அவங்க வந்து புதன்கிழமை லீவ் விட்டுருக்காங்க. அரசு அலுவலகங்களும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் புதன்கிழமை இயங்காது. திங்கள் செவ்வாய் வேலை செய்வாங்க, புதன் லீவு, வியாழன் வெள்ளி வேலை செய்வாங்க, திருப்பி சனி ஞாயிறு லீவு. ஸோ வாரத்தில் 4 நாள் தான் வேலையே. ஸோ அந்த விதத்திலையாவது இந்த ஃபியூவல் எக்ஸ்பெண்டிச்சர், எண்ணெய், அது டீசலோ பெட்ரோலோ அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத குறைக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது ரஷ்யாவுடன் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆயில் வாங்குறதுக்குன்னு. ஆனால் அவர்களுக்கு என்று சொந்த கப்பல் இல்லை. என்னன்னா ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆயில், அதே மாதிரி சுத்திகரிப்புக்கான வசதிகளும் அவர்களிடம் குறைவாகத்தான் இருக்குது. அப்போ அவர்கள் எண்ணெய் வாங்கினாலும் இந்தியாவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்தியாவில் வந்து சுத்திகரிப்பு செய்ததற்கு பிறகு பெட்ரோலாகவும் டீசலாகவுமே தான் அவர்கள் பெற வேண்டியிருக்கும். ஒரு சின்ன நாட்டோடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அடுத்தது எல்பிஜிக்கு வந்துடுவோம். இப்போ எல்பிஜியும் ப்ராப்ளம். நேச்சுரலி இந்தியாவிலேயே எல்பிஜி ப்ராப்ளம். அப்போ அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. எல்பிஜி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெறும் 8000 மெட்ரிக் டன் எல்பிஜி தான் ஸ்டோர் பண்ண முடியும். அவர்களுடைய கன்சம்ஷன் ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தா 33,000 மெட்ரிக் டன். அப்போ ஸ்டோரேஜ் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. 28%, 27% தான் ஸ்டோரேஜே. அவங்களுக்கு தேவை என்னவோ 25% தான் வச்சுக்க முடியும். அவ்வளோதான் இருக்குது அவங்களுக்கு. எகெயின் இந்தியாவில் பார்க்குற மாதிரி அங்கேயும் பேனிக் பையிங், எல்லோரும் வந்து அவசரமாக வாங்கி எடுத்து வச்சுக்கிறது. அதே தான் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த சப்ளையர் வந்து எங்களுக்கு வந்து 50 சிலிண்டர் தேவைப்படுதுங்க, ஆனால் எங்களுக்கு 35 சிலிண்டர் தான் கிடைக்குது. இப்போ 50 பேர் வாசலில் நிற்கிறாங்க, நம்ம 35 பேருக்கு தான் தர முடியும் அப்படின்ட்டு. எல்பிஜி ப்ரைஸும் அவங்க வந்து 8% ஏற்றிருக்காங்க இந்த போர் ஆரம்பித்ததற்கு பிறகு. அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது நம்முடைய அண்டை நாடு. இதோடைய சிக்கல் உங்களுக்கு எப்படின்னா, இப்போ இங்கே வந்து டூரிசத்தை நம்பி வாழறவங்க இப்போ வெளியிலிருந்து டூரிசத்துக்காக இங்கே வருவார்களா? விமான கட்டணங்கள் உயர்ந்திருக்கு ஏற்கனவே. அதுக்கப்புறம் அங்கே போகிறவங்களுக்கு அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வண்டி இருக்குமா? சாப்பிடுவதற்கு நல்ல உணவு கிடைக்குமா? உணவு கிடைக்கிறதுக்குன்னா உணவின் மூலப்பொருள் கூட இருந்தாலும் குக்கிங் கேஸ் இருக்குமா? இது எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலான்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இவங்களுக்கு அடுத்தது என்னென்னா, இந்த உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் நாங்கள் வந்து சீனாவிலிருந்து தான் உரங்களை இறக்குமதி செய்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, சல்ஃபர், கந்தகம், இந்த உரங்களை தயாரிப்பதற்கு தேவையான ஒரு முக்கியமான மூலப்பொருள், அது மிடில் ஈஸ்ட்லேருந்து வருது. அங்கே தான் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சைனாவுக்கு கந்தகம் கிடைக்கலன்னா அவர்களோட உர உற்பத்தி குறையும். அப்போ திரும்பி நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரபிள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதற்கிடையில்
அவர்களுக்கு ஒரே நல்ல செய்தி வந்து இந்தியாவிலிருந்து அவங்களுக்கு 38,000 மெட்ரிக் டன் ஃபியூவல் இந்தியாவிலிருந்து போயிருக்கு. அதில் 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் அவர்களுக்கு போயிருக்கு. அனுர திசநாயக்க ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் வந்து நன்றியை அறிவிச்சிருக்காரு. தேங்க்யூங்க, எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி சப்ளை உங்களுடைய ஆதரவில் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி. ஸோ பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மற்ற நாடுகள்லையும் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருவரையாக கவர் பண்ணுறது மூலமாக காண்பிப்போம். இதை நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் இந்தியா எந்த நிலையில் இருக்குங்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.